வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 360 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கரெக்ஷன் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 1.5% பக்கமாக நிஃப்டி கரெக்ஷன் ஆயிருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்த செக்டர் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டெஃபினட்டா வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா டாப் 5 ஐடி கம்பெனிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். விப்ரோ ஸ்டாக்கோட டார்கெட் பிரைஸை வந்து நோவாமா வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து நியர்லி 20% அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த ஷேரோட டார்கெட் பிரைஸ் வந்து 700 ரூபாயா கொடுத்துருக்காங்க. போனஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோல கொடுத்தாலும் 350 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசியில இருந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது. இதோட growth வந்து எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹோட்டலுக்கு டைரக்ட் காம்படிட்டரா இருக்கிறது ஐடிசி ஹோட்டல் தான். ஸோ அதனால இதோட ஃபியூச்சர் growthம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஜெஃப்ரிஸ் வந்து அனலைஸ் கொடுத்துருக்காங்க. முறையா பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இப்பதான் மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்பதான் எம்சிஎக்ஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட வெயிட்டேஜ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இப்ப எஃப்ஐஎஸ் வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டாக்கும் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து நேற்று ஒரு ஹெவியான ஃபாலோ பார்த்துச்சு. அதாவது 2.5% பக்கமா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு. நேற்று ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் மெயினா ஃபால் ஆகுது. யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் டேட்டா கொடுத்திருந்தாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரேட் கட் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்ததுனால ஐடி செக்டர் வந்து ஹெவியா ஃபால் ஆச்சு. 42,864 பாயிண்ட்டுக்கும் 44,013 பாயிண்ட்டுக்கு நடுவில் ட்ரேட் ஆச்சு. ஃபைனலா வந்து 1050 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகி 2.5% பக்கமா ஐடி செக்டர் வந்து நிப்டி ஐடி வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா டாப் பிளேயரா இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷனா பார்த்திருக்கு. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் HCL, இன்ஃபோசிஸ், LTI, மைண்ட்ரி, TCS, டெக் மகேந்திரா, விப்ரோ எல்லாமே வந்து 2% மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நோவாமா வந்து அதோட டார்கெட் பிரைஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து 20% அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப 572 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். நேத்த பிரைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 586 ரூபாயில இருந்து 570 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகி ஃபைனலா வந்து 2% பக்கமா ஃபால் ஆகி 572 ரூபாய்ன்ற லெவல்ல முடிஞ்சிருக்கு. ஆனா இதோட டார்கெட் பிரைஸ் வந்து 700 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1:1 ரேஷியோல போனஸ் கொடுத்தாலும் இது ஃபியூச்சர்ல வந்து 350 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதர் ஐடி கம்பெனியை கம்பேர் பண்றப்ப விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அதர் ஐடி கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் சீப்பரா தான் இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து ஐடி ஸ்டாக்ல வந்து விப்ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கம்பெனி போனஸ் கொடுத்தப்பயும் சரி, பைபேக் ஆஃபர் பண்ணப்பயும் சரி, டிவிடெண்ட் கொடுத்தப்பயும் ஒவ்வொரு லெவல்லையும் இதை டீடைலா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். டாப் 5 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, LTI, மைண்ட்ரி, TCS, HCL இதெல்லாம் விட இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை விட எல்லா ஸ்டாக்ஸை விட பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்லயே ஜாஸ்தி போனஸ் கொடுத்த ஷேர் அப்படின்னா விப்ரோ ஷேரா தான் இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்டா 5 இயர்ஸ்ல பெரிய ரிட்டர்னா கொடுக்கல அப்படின்னாலும் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மல்டிபேக்கர் ஸ்டாக்கா தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ஹியூஜான வெல்த்தை வந்து இந்த ஸ்டாக் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கு. ஜெஃப்ரிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐடிசி ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டலும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இது வேல்யூ அன்லாக் ஆகிறப்ப இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் சரி, இண்டிவிஜுவலா ஒர்க் ஆக போற ஐடிசி ஹோட்டலும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர்ல ஜனவரி டு மார்ச் அந்த குவார்டர்ல வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜெஃப்ரிஸ் கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசிக்கு நம்பர் ஆஃப் பிசினஸ் இருந்தாலும் ஹோட்டல் பிசினஸ் மட்டும் இப்ப வந்து வேல்யூ அன்லாக் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு செக்டரா வந்து இவங்க அன்லாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பிரைஸை வந்து ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 473 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 510 ரூபாய் வரைக்கும் போன ஸ்டாக் வந்து இப்போ ஒரு 25 ரூபாய்க்கு பக்கமா கரெக்ஷன் ஆகி இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர் எஃப்எம்சிஜி கம்பேர் பண்றப்ப ஐடிசி ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹெவியா ஸ்ட்ராங்கா தான் மார்க்கெட்ல நிக்குது. சோ அதனால இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடிசி ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே
அதே மாதிரி ஐடிசி ஹோட்டலும் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜனவரி டு மார்ச் குவார்டர்ல வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடிசி ஹோட்டலையும் விப்ரோ ஸ்டாக்கையும் பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஐடிசி ஹோட்டல் ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 ஸ்டாக் ஐடிசில வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல் ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 40-60 ரேஷியோல வந்து கொடுக்க போறாங்க. 40% வந்து ஐடிசி ஹோல்ட் பண்ண போறாங்க. ரிமைனிங் இருக்கிற 60% வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து பிரிச்சு கொடுக்க போறாங்க. சோ எல்லாருமே வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே நடக்கும். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோ வந்து டிசம்பர் 3 வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒரு 5 நாளுக்குள்ள வந்து எல்லாத்தோட டிமேட் அக்கௌண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து கிரெடிட் ஆகும். சோ டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ 700 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு இருக்காங்க. 1:1 ரேஷியோ போனஸ் கொடுத்தாலுமே 350 ரூபாய்க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல ஐடி செக்டர்ல ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி வேணும் அப்படின்னா நம்ம விப்ரோ ஸ்டாக் வந்து டெஃபினட்டா இப்ப வரப்போற ஃபால்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி எல்லாருமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஹெச்டிஎஃப்சி சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜர் ஆகிறப்ப வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஐசிஐசி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க் இதெல்லாம் விட பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனியா இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த மெர்ஜருக்கு அப்புறம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம தான் இருக்கு. இப்பதான் வந்து ஐடி ஸ்டாக் வந்து எப்படி கரெக்ஷன் ஆச்சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுல பெரிய கரெக்ஷன் பார்க்கல. ஆனா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதுனால பெரிய ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் வைஸ் 14 லட்சம் கோடிக்கு மேல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. சோ பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் லீடரான கம்பெனியா இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல ஃபியூச்சர் growth எக்ஸலண்டா இருக்கிற ஒரு கம்பெனியா தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து நேத்து 1% பக்கமா கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 1836 ரூபாய்க்கும் 1788 ரூபாய்க்கு நடுவுல ட்ரேட் ஆச்சு. ஸோ 52 வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேத்து பிரைஸ் தான் வந்து ட்ரேடிங் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. 1836 தான் வந்து ஆல் டைம் ஹையா இருக்கு. லோ வந்து 1363 இருக்கு. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எஃப்ஐஎஸ் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணனால லாஸ்ட் 1 வீக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆச்சு. நேத்து ஹெவியான செல்லிங் பிரஷர் இருந்ததுனால எஃப்ஐஎஸ் ஓடது கொஞ்சம் இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிருக்கு. நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து பேங்கிங் செக்டர்ல டெஃபினட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம்ல ஒரு எக்ஸலண்டான வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸ் தான். வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஒவ்வொரு ஃபால்லையும் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்போலியோ வந்து லாங் டைம்ல வந்து ஹெல்த்தியா பில்ட் பண்ண முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.